திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29 பிரம்மாண்ட திறப்பு விழா. ஓகே, அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க போகுது? அதிமுகவா இல்லையா? இவர் என்ன முடிவை அறிவிக்க போறாரு அப்படின்ற கேள்விகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு மாலை முடிவை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதே நேரம் இன்னைக்கு மாலை விராலிமலை தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன், அதை நன்றி தெரிவிச்சதுக்கு அப்புறமா நான் பிரஸ் மீட்டை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜயபாஸ்கர். என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்துட்டு விவரங்களோட செய்தியாளர் சுந்தரும் இணைஞ்சிருக்காரு, கேட்கலாம். சுந்தர், என்ன சொல்லியிருக்காரு சி விஜயபாஸ்கர்? இப்ப வரைக்கும் இந்த மாலை முடிவு அப்படிங்கிறது எத்தனை மணி அளவில் எதிர்பார்க்கலாம்? அதிமுகவில் தொடர்வதா அல்லது தமிழக வெற்றி கழகத்தில் சேர்வதா என்பது குறித்து நேற்று முதல் தன்னுடைய ஆதரவாளர்கள் மட்டுமல்லாமல் தொகுதி மக்களின் கருத்துக்களையும் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கேட்டறிந்து வருகிறார். நேற்று காலையை கேட்டறிந்தால் அதன் பிறகு சென்னை சென்றுவிட்டு இன்று காலை மீண்டும் தொகுதி மக்களை சந்தித்துவிட்டு திருமணங்களில் கலந்து கொள்கிறார். இன்று மாலை தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தை, அதாவது பிரச்சாரத்தை வைத்துள்ளார். இன்றும் நாளையும் தொகுதி மக்களுக்கு தொடர்ந்து தனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ததற்காக நன்றியை தெரிவித்துக்கிறார். ஏனென்றால் தொடர்ந்து 4 தேர்தலாக விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு 4 முறையும் வெற்றி பெற்று தன்னுடைய வெற்றி பயணத்தை தொடர்ந்து வருகிறார் விஜயபாஸ்கர். இந்த நிலையில் தான் தொகுதி மக்கள் என்ன கருத்து கூறுகின்றனரோ அதன்படிதான் செயல்படுவேன் என்று நேற்று செய்தியாளர் சந்திப்பும் சரி, இன்று செய்தியாளர் சந்திப்பும் சரி அவர் தெரிவித்து வருகிறார். தொகுதி மக்கள் ஏற்கனவே அவருக்கு ஒரு கருத்தை தெரிவித்துள்ளனர். பெரும்பாலும் தமிழக வெற்றி கழகத்தில் சேர வேண்டும் என்று கூறியதாக தற்போது தகவல் வெளியாகிய நிலையில் இன்று மாலை தனது முடிவை அறிவிப்பதாக ஏற்கனவே விஜயபாஸ்கர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் இன்று மாலை மற்றும் நாளை ஆகிய 2 தினங்களும் தொகுதி மக்களுக்கு நன்றியை தெரிவித்துவிட்டு அதன் பின்னர் என்னுடைய முடிவை செய்தியாளரை சந்தித்து தெரிவிக்கிறேன் என்று கூறியுள்ளார் விஜயபாஸ்கர். நமக்கு கிடைத்த தகவலின்படி அவர் திங்கட்கிழமை தான் தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிப்பார் என்று தெரிகிறது. திங்கட்கிழமை ஒருவேளை அவர் தமிழக வெற்றி கழகத்தில் சேருவதற்குண்டான நடவடிக்கைகள் இறங்கினால் சபாநாயகரை நேரில் சந்தித்தோ அல்லது தபால் மூலமாகவோ தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விடுவார். அதன் பின்னர் தேதி, அதாவது முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் அவர் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்வார் என்று தகவல் கிடைத்துள்ளது. இருப்பினும் இன்றும் நாளையும் தொடர்ந்து தொகுதி மக்களை சந்தித்து நன்றி தெரிவிக்கிறார். அதன் பின்னர் தன்னுடைய நிலைப்பாட்டை பத்திரிகையாளரிடம் தெரிவிக்கிறேன் என்று கூறியுள்ளார். ஓகே, தகவல்களுக்கு நன்றி சுந்தர். இன்று மாலை தொகுதி மக்களை சந்திச்சு நன்றி சொல்றாரு. ஒருவேளை இந்த எலெக்ஷன்ல தன்னை ஜெயிக்க வச்சதுக்கான நன்றியா அல்லது இதுவரைக்கும் கொடுத்த ஆதரவுக்கான நன்றியா அப்படிங்கிறது விஜயபாஸ்கர் அவர்கள் சொல்லக்கூடிய முடிவுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். விவரங்களை செய்தியாளர் சுந்தர் வழங்கிட கேட்டோம். திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29 பிரம்மாண்ட திறப்பு விழா.